எல்லாருக்கும் வணக்கம். நாம மார்னிங் வீடியோல டிஸ்கஸ் பண்ண மாதிரியே இன்னைக்கு நிப்டி 50 நெகட்டிவா தான் வந்து ஓபன் ஆச்சு. நேத்து அமெரிக்கால சாஃப்ட்வேர் கம்பெனிஸோட ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் இம்பாக்ட்னால ஐடி இண்டெக்ஸ் மட்டும் 2% அப்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா அங்கேயுமே மார்க்கெட்ல டைம் போக போக செல் ஆஃப் அப்படிங்கிறது நடந்தது. ஐடி இண்டெக்ஸும் பிளாட்டா தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டி 50 எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்டர்நூன் 3 மணி வரைக்கும் சுமார் 150 பாயிண்ட்ஸ் அளவுக்கு வந்து நெகட்டிவ்ல இருந்தது. ஆனா லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல 150 பாயிண்ட் கிட்ட ஃபால் ஆயிருக்கு. டெக்னிக்கலா பார்த்தோம் அப்படின்னா நம்ம மார்னிங் வீடியோல பேசியிருப்போம் 25300 அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் சப்போர்ட்டா வந்து ஆக்ட் ஆயிருக்கு அப்படின்னு. நிப்டி அந்த 25300 பிரேக் பண்ண உடனே ஒரு சடன் ஃபால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கு. க்ளோசிங்ல 25200க்கும் கீழே 317 பாயிண்ட் நெகட்டிவ்ல வந்து இன்னைக்கு மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கோல்டு வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பிளாட்டா தான் இருக்கு. இந்தியாலையுமே ஒரு 20 ரூபாய் கிராமுக்கு கம்மியா வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. அடுத்து வேர்ல்டு கோல்டு கவுன்சிலோட சிஇஓ வந்து ரைசிங் பாரத் சம்மிட்ல வந்து கோல்டோட பிரைஸ் ரைஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸும் உலகத்துல இருக்கிற பெரிய எக்கானமிஸோட கடன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதும் வேர்ல்ட்ல இருக்கிற சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து கோல்ட தொடர்ந்து பை பண்ணிட்டே இருக்கிறதும் கோல்டோட பிரைஸை வந்து ஹைலியே வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வரும் நாட்கள்ல இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றது, இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கோல்ட பை பண்றது, இது எல்லாம் தான் கோல்டோட பிரைஸ் வந்து எப்படி இருக்கும், அதோட டிமாண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஷேப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஃபோர்காஸ்டா வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு. அதே சமயத்துல இன்னைக்கு மார்க்கெட்ல பேங்க் நிப்டி போய் பார்த்தோம் அப்படின்னா 1% கிட்ட டவுன் ஆயிருக்கு. நாம நேத்து வீடியோல டிஸ்கஸ் பண்ண மாதிரி நிப்டி 50யோட கடந்த ஒரு 1.5 வருஷ ஸ்டெபிலிட்டிக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டர் அப்படிங்கிறது பேங்க் நிப்டி தான். ஆனா இப்போ பேங்க் நிப்டில பிரஷர் அப்படிங்கிறது அக்குமுலேட் ஆயிட்டே இருக்கிறதா வந்து நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்குமே 500 பாயிண்ட் கிட்ட பேங்க் நிப்டி வந்து கீழே விழுந்திருக்கு. ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு 1% கிட்ட டவுன் ஆகி தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பேங்க்னால வந்து டெபாசிட்ஸை மொபிலைஸ் பண்ண முடியல. அதே சமயத்துல கிரெடிட் growth வந்து அதிகமா இருக்கு. சோ அந்த கேப்பை ஃபில் பண்ண அவங்க சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ்ல நிறைய வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நாம முன்னாடி வீடியோலயே பார்த்திருந்தோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இயர் எண்ட்ல இந்த சர்டிபிகேட் ஆஃப் டிபாசிட்ஸ்க்காக டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. சோ அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ பேங்க்ஸ்க்கு கடன் கிடைக்கிறதுக்கான அந்த வட்டி விகிதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால பேங்கோட கிரெடிட் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி கிரெடிட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது பேங்கோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிறது பிரஷர்ல வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. சோ இது அடுத்தடுத்த ரிசல்ட்ஸ்ல எல்லா பேங்கோட ப்ராஃபிட்லயும் வந்து ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேங்க் நிப்டி கடந்த ஒரு 1.5 வருஷமா ஒரு ரேலியை கொடுத்திருந்தது. ஹையா வந்து 61,500 அப்படிங்கிற லெவல்ல வந்து இருந்தது. ஆனா அங்கிருந்து ஒரு 1000 பாயிண்ட் வந்து ஒரு 2-3 நாள்ல கரெக்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிப்டியுமே ஒரு கன்சால்டேஷனோ இல்ல ஒரு ஃபாலோ வரதுக்கான வாய்ப்புகள் தான் வரும் நாட்கள்ல இருக்கு. இது நிப்டி 50 மேல ஒரு கூடுதல் பிரஷரை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் வந்து பாக்குறேன். அதே சமயத்துல நேத்துமே நாம எஃப்ஐஐ டிஐ டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஐ வந்து 3500 கோடி கிட்ட செல் பண்ணிருக்காங்க. இந்த பிப்ரவரியில எஃப்ஐஐ வந்து பையிங் சைடுல இருந்தாங்க. அதனாலதான் மார்க்கெட்ல ஒரு ரிகவரி வந்து இருந்தது. ஆனா நேத்துமே எஃப்ஐஐ செல் பண்ணிருக்காங்க. இன்னைக்குமே மார்க்கெட்டோட ஃபால பார்க்கும்போது கண்டிப்பா எஃப்ஐஐ வந்து செல் பண்ணிருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த பிப்ரவரியில இப்ப வரைக்கும் எஃப்ஐஐ டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கடைசி 17 மாசத்துல இல்லாத அளவுக்கு எஃப்ஐஐஸ் வந்து நெட் பையர்ஸா வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல டிஐஏ ஃப்ளோஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 10 மாசம் லோல வந்து இருக்கு. அதுக்கான காரணம் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 1.5 வருஷமா மார்க்கெட் வந்து ஒரு பிளாட்டா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு பொறுமை இழந்து இந்த இன்ஃப்ளோவை வந்து குறைக்கிறாங்க. சோ அதனாலதான் டிஐஎஸ்மே வாங்குறத வந்து 10 மாசம் லோல வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ மார்க்கெட்ல வந்து ஒரு ஸ்விட்ச் நடந்திருக்கு. இது வரைக்கும் வந்து டிஐஎஸ் தான் வந்து அதிகமா வாங்கிட்டே இருந்தாங்க, எஃப்ஐஐ வந்து செல்லிங் சைடு இருந்தாங்க. ஆனா பிப்ரவரியில எஃப்ஐஎஸ் வந்து பையிங் சைடுக்கு வந்திருக்காங்க. டிஐஎஸ் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அடுத்த ஸ்டாக் ரிலேட்டட் அப்டேட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். என்எஸ்சி ஐபிஓ வருது, அதுக்கான ப்ராசஸை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி ஸ்பீடா வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது பத்தி பேசும்போது என்எஸ்சியோட சிஇஓ வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டெரிவேட்டிவ்ஸ் அதாவது எஃப் அண்ட் ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. ஸோ ரீட்டைலர்ஸ் வந்து ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் வந்து அதிகமா பண்றாங்க, அது வந்து அவங்களுக்கு நல்லது இல்ல. ஸோ யாரெல்லாம் வந்து எஃப் அண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மினிமம் குவாலிஃபைங் கிரைட்டீரியாவை வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து பேசியிருக்காரு. ஸோ இதோட அப்டேட்னால இன்னைக்கு கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபால் ஆயிருந்தது. பிஎஸ்சி 4% கிட்ட கரெக்டா இருந்தது, ஏஞ்சல் ஒன் 4% கிட்ட கரெக்டா இருந்தது. ஏன்னா அந்த கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஷேர் ஆஃப் ரெவென்யூ அப்படிங்கிறது இந்த டெரிவேட்டிவ் ட்ரேடிங்ல இருந்து தான் வந்து அவங்களுக்கு கிடைக்குது.
அடுத்து கெயிலோட டார்கெட் பிரைஸ் வந்து கொட்டாக் செக்யூரிட்டிஸ் 14% வந்து டவுன் பண்ணிருக்காங்க. 14% இந்த ஷேர் வந்து ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. இதுக்கான காரணமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெட்ரோகெமிக்கல் பிசினஸ் அப்படிங்கிறது கெயிலுக்கு ஒரு லாஸ் மேக்கிங் செக்மெண்டா இருக்கு. சோ அதுல அவங்களுக்கு பிரஷர் அப்படிங்கிறது மவுண்ட் ஆயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம 2025 டைம்ல இவங்க பினான்சியல் இயர் 27ஓட ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸா வந்து கைடன்ஸ் 5000 இருந்து 5500 கோடி வரைக்கும் பிக்ஸ் பண்ணிருந்தாங்க. ஆனா அதை இப்போ ரீசெண்டா 3500 கோடியா வந்து குறைச்சிருக்காங்க. சோ கம்பெனியே எங்களோட ப்ராஃபிட் வந்து குறையும் அப்படிங்கறத வந்து ஒத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ 2 புதிய கேஸ் பேஸ்டு ஃபெர்டிலைசர் பிளான்ட் வந்து போட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு கேபெக்ஸ் வந்து நிறைய தேவைப்படுறதுனால அதோட ரிட்டர்ன் வந்து எப்படி கிடைக்கும் அப்படிங்கறதும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சோ இது எல்லாமே இந்த ஷேர்ல ஒரு ஃபால கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொட்டாக் செக்யூரிட்டிஸ் வந்து வான் பண்ணிருக்காங்க. நான் டிவிடெண்ட்காக இந்த ஷேரை கொஞ்சம் கொஞ்சமா வந்து கன்சிடர் பண்ணிருக்கேன். என்னோட ஆவரேஜ் பிரைஸ்மே இந்த 160 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில தான் இருக்கு. இது ஃபால் ஆகி 150 ரூபாய் 150 ரூபாய் கீழ போச்சு அப்படின்னா லாங் டேர்ம்க்கு ஒரு நல்ல டிவிடெண்ட் பிளே ஆகும், நல்ல ஒரு growth செக்டர் ஆகும். இதை வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அக்குமுலேட் பண்ணுவேன். அடுத்து ஏர் டிராவல்ல வந்து ஒரு பெரிய அப்டேட் வந்து நடந்திருக்கு. டிஜிசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஏர் டிக்கெட்டை வந்து நம்ம முன்பதிவு செய்யறோம் அப்படின்னா அதுல 48 மணி நேரத்துக்குள்ள நாம கேன்சல் பண்ணா அதுல வந்து எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி புது லாவை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த வசதி வந்து டொமஸ்டிக் டிராவலுக்கு நீங்க 7 நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணிருக்கீங்க, இன்டர்நேஷனல் டிராவலுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா எந்த சார்ஜுமே வந்து வராது. அது மட்டும் இல்லாம ரீஃபண்டையுமே குயிக்கா வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ இது எல்லாமே இன்னைக்கு இண்டிகோ ஷேர்ல ஒரு பிரஷர் வந்து கொடுத்திருக்கு. ஏன்னா இது பேசஞ்சர்ஸ்க்கு பாசிட்டிவா இருந்தாலும் இண்டிகோ மாதிரியான ஏர்லைன் கம்பெனிக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸா வந்து மார்க்கெட் பார்த்திருக்கு. 2% கிட்ட இன்னைக்கு இந்த ஷேரை வந்து மார்க்கெட்ல அடிச்சிருக்காங்க. அடுத்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல நடந்திருக்க ஒரு டெவலப்மெண்ட் பத்தி இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. அதுல ஏத்தரோட மார்க்கெட் ஷேர் வந்து ஸ்விங் ஆயிட்டே இருக்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஏத்தர் வந்து மார்க்கெட்ல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி லிஸ்ட் ஆச்சு. ஆனா அங்க இருந்து கிட்டத்தட்ட டபுள் தி பிரைஸ் வந்து ஏத்தர் வந்து ஏறி இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஏத்தர்ல இன்வெஸ்ட் பண்ணல. அதுக்கான முக்கியமான காரணம் இன்னமும் அந்த கம்பெனில ப்ராஃபிட் அப்படிங்கிறது நடக்கல. இப்பவுமே அது வந்து ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க ஸ்கூட்டர்ல வந்து ஒரு மார்க்கெட் லீடரா இருந்தாங்க. ஆனா டிவிஎஸ் அவங்களோட ஐக்யூப் லான்ச்சுக்கு அப்புறம் 29% மார்க்கெட் ஷேரும், பஜாஜ் வந்து அவங்களோட சேத்தக்கோட லான்ச்சுக்கு அப்புறம் 23% மார்க்கெட் ஷேரும் இந்த ஸ்கூட்டர்ல வச்சிருக்காங்க. அதனால ஏத்தரோட மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறது 3வது பிளேஸ்க்கு வந்து போயிருக்கு. சோ இப்போ அதை வந்து கேட்சப் பண்றதுக்காக 1 இருந்து 1.2 லேக் உள்ள ஒரு புது மாடலை வந்து நாங்க லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஏத்தர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிரால ஒரு புது ஃபேக்டரி வந்து நாங்க போட போறோம், அங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியும் அப்டேட் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் இது இன்னும் ப்ராஃபிட்டா வந்து மாறாதனால இந்த ஷேர்ல நான் வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து பண்றது இல்ல. அடுத்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஜைடஸ் லைஃப் சயின்ஸ்ல இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. கேன்சர் மருந்தோட ஒரு பயோசிமிலரை வந்து அமெரிக்கால லான்ச் பண்றதுக்கான வேலையை வந்து இந்த கம்பெனி துரிதப்படுத்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் FDA ஃபைலிங் வந்து நாங்க பண்ண போறோம். இதன் மூலமா நார்த் அமெரிக்கால இந்த கேன்சர் ட்ரக் பயோசிமிலர்ல நாங்க என்ட்ராக போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதுவுமே இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். இன்னைக்கு இந்த ஷேர் வந்து ஒரு 1.8% கிட்ட கரெக்டா இருக்கு. இந்த ஷேரை எப்பெல்லாம் வந்து என்னால முடியுதோ அப்பெல்லாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்து ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் கடந்த ஒரு 2-3 நாளா ஒரு போர் பதற்ற சூழல் வந்து உருவாயிருக்கு. சோ இதனால பாகிஸ்தானோட ஸ்டாக் மார்க்கெட் 2% கிட்ட வந்து டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த அமெரிக்காக்கும் ஈரானுக்குமான இந்த டிஸ்கஷன்ல ஒரு பெரிய டெவலப்மெண்ட் வந்து நடக்கல. ஜெனீவால வந்து டாக்ஸ் போயிட்டு இருந்தது. ஆனா எந்த பாசிட்டிவ் அப்டேட்டும் இல்லாம அந்த டாக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. சோ எப்பனாலுமே அமெரிக்கா வந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால அமெரிக்காவோட அம்பாசிடர்ஸ் யாரெல்லாம் வந்து ஈரான்ல இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வெளியேறணும், நாட்டை விட்டு எல்லாருமே வந்து அமெரிக்காவுக்கு திரும்பணும் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கன் கவர்மெண்ட்ல இருந்து வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. சோ இந்த சைடுமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படிங்கிறது பில்ட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தடுத்த வாரங்கள்ல மார்க்கெட் எப்படி போகும் அப்படிங்கறதையே இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான பொலிட்டிக்கல் டென்ஷன் எப்படி போகுது அப்படிங்கறத தான் வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் மார்க்கெட்ல பிரஷர் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறதா தான் நான் வந்து பாக்குறேன். சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். இந்த வீடியோல நிறைய ஷேர்ஸ் பத்தியும் செக்மெண்ட் பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு செபி சர்வேயை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதோட லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.